Yeah, welcome to my channel. So today we are going to see about Informatica Cloud Unconnected Lookup பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கனெக்டட் லுக்கப் பார்த்தோம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சேம் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு அதை அன்கனெக்டடில் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்னோட லுக்கப் டேபிள், கண்ட்ரி லுக்கப் டேபிள். ஸோ கண்ட்ரி கோடு இருக்குது, இதில் கண்ட்ரி நேம் இருக்குது. இது டார்கெட் டேபிள். இப்போ இதில் தான் நம்ம டேட்டா வந்து லோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன டேட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து சோர்ஸ் டேட்டா. சோர்ஸ் டேட்டா நம்ம வந்து ஃப்ளாட் ஃபைலாக வச்சுக்கிறோம். இதிலேருந்து வந்து கண்ட்ரி கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரி நேமை இங்கே பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட சோர்ஸை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சோர்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நான் சோர்ஸ் கனெக்ஷன்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ளாட் ஃபைல்ன்றதுனால ஃப்ளாட் ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன். employee.source.csv தான். இப்போ சோர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ப்ரிவியூ டேட்டாவில் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். சரி, ஸோ ப்ரிவியூ டேட்டா வந்துருச்சு. கண்ட்ரி கோடு இருக்குது, கண்ட்ரி நேம் வந்து லுக்கப் டேபிள் வழியாக நம்ம வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம். இப்போ லுக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம உள்ளே கொண்டு வரணும். வி ஆல்ரெடி நோ, நம்ம வந்து கனெக்டட் லுக்கப் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அன்கனெக்டட் லுக்கப் பண்ண போகிறோம். அன்கனெக்டட் லுக்கப்புக்கு இப்படி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுட்டு இதிலேருந்து இது அன்கனெக்டட்ன்றதை செக் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது செக் பண்ணிங்கன்னா இது அன்கனெக்டட் லுக்கப்பாக இருக்கும். செக் பண்ணலைன்னா இது கனெக்டட் லுக்கப்பாக மாறிடும். இப்போ வந்து திஸ் வில் ரிமூவ் ஆல் த இன்கமிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு காட்டிட்டோம். இன்கமிங் ஃபீல்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்கமிங் ஃபீல்ட்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்? out.country name. கண்ட்ரி நேம்னு ஒரு அவுட்புட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் ஆப்ஜெக்ட், லுக்கப் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லுக்கப் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட லுக்கப் டேபிள் நேம் என்ன? கண்ட்ரி லுக்கப். இதுதான் நான் பண்ண போகிறேன். இப்போ கண்ட்ரி லுக்கப் எங்கே இருக்குது? கண்ட்ரி லுக்கப் கடைசியாக இங்கே தான் இருக்குது. இது நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிட்டன் எனி ரோ, நான் ஃபஸ்ட்டு ரோ வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எனி ரோ வரும் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். takes some time. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லுக்கப் டேபிளை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இதோட ஜஸ்ட் டேட்டா வெரிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம இந்த டேட்டா தான் இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரிவியூ டேட்டா மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக டேட்டா வந்து நமக்கு வந்து பாப்புலேட் ஆகிருக்கு. எனி ரோன்றது நான் ஃபஸ்ட்டு ரோவாக நான் நிற்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணலை. இப்போ லுக்கப் நான் கொடுத்துட்டேன். லுக்கப் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்? இன்கமிங் ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்கமிங் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், கண்டிஷன் போடணும். கண்டிஷன் வந்து
கண்ட்ரி கோடும் இந்த ஓ.டாட் கண்ட்ரி நேம்னு கொடுத்துருக்கேன். சாரி, இது கண்ட்ரி நேம் இல்லை, தட் இஸ் கண்ட்ரி கோடு இல்லையா? இது இப்போ வந்து இது ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரி கோட், இந்த சோர்ஸ்லேருந்து வர கண்ட்ரி கோடும் லுக்கப்பில் இருக்கிற கண்ட்ரி கோடும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்ததுன்னா எந்த ஃபீல்டை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க? கண்ட்ரி நேமு, கண்ட்ரின்ற இது தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ லுக்கப் அட்வான்ஸில் ஒன்றும் இருக்காது. இதோட ட்ரேசிங் லெவல் எஸ்கியூஎல் ஓவர் ரைட்டில் இருந்தது. இது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். லுக்கப் கேட்ச் எப்படி எனேபிள் பண்ணுறது. இது இன்ஃபர்மேட்டிக்கா பர்சனில் என்ன இருந்ததோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். மோஸ்ட்லி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ இந்த அன்கனெக்டட் லுக்கப்பை நம்ம வந்து இங்கே கால் பண்ணணும். அந்த கால் பண்ணணும் அப்படின்னா இது எக்ஸ்பிரஷன் ஒன்று வேணும் இல்லையா? இப்போ எக்ஸ்பிரஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்கமிங் ஃபீல்டு அப்படியே வரும். நீங்கள் எக்ஸ்பிரஷனில் புதுசாக ஒரு கோடு ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் வந்து O_ country code இல்லைன்னா நம்ம எஸ்ஆர்சின்னு வச்சுக்கலாம். எஸ்ஆர்சி O_ கோடு. இது வந்து இன்டீஜர் இல்லையா? இன்டீஜர் வேல்யூவை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு கான்ஃபிகர் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னவாக இருக்கணும், பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் உள்ளே போயிட்டு லுக்கப்பில் நம்ம க்ரியேட் பண்ண வேல்யூ என்ன, லுக்கப் இது கண்ட்ரி நேம் நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நமக்கு எந்த இதை பாஸ் பண்ணணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வருது. பட் நமக்கு என்ன பண்ணணும், இந்த கோடு தான் நம்ம கொடுக்கணும். கோடு தான் பாஸ் பண்ணி கண்ட்ரி நம்ம எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நான் கொடுத்தாச்சு. இது இன்கமிங் கியூன்னு வந்தாச்சு. விண்டோ அட்வான்ஸ்டு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ டார்கெட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ டார்கெட் நம்ம வந்து டார்கெட் கான்ஃபிகரேஷன் பண்ணலை, அதனால் எரர் வருது. இப்போ வந்து டார்கெட் நமக்கு வந்து ஆரக்கிள் சோர்ஸ், எம்ப்ளாயி கண்ட்ரியை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இஎம்பி கண்ட்ரி இதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டேன். ட்ரங்கேட் டேபிள் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறதுனா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ டார்கெட் ஃபீல்டு மேப்பிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்ட்ரி கோடு நமக்கு வேண்டாம், சோர்ஸில் வருது நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ளாயி நேம் வேணும். எம்ப்ளாயி இப்போ வந்து எக்ஸ்பிரஷனில் கண்ட்ரி கோடுன்னு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்ட்ரி நேம் தான் வரணும் இல்லையா? சாரி, கண்ட்ரி நேம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கண்ட்ரி நேம்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ டார்கெட்டில் ஃபீல்டு மேப்பிங்குள்ளே போயிட்டு கண்ட்ரி நேமு கண்ட்ரிக்கு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாச்சு. இப்போ கம்பெனி நேம் நம்ம கொடுக்க போகிறேன், சேலரி கொடுக்குறேன், கண்ட்ரி கோடும் கொடுக்குறேன். சரியா? சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன், நான் என்னன்னு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஷனில் கண்ட்ரி நேம் கொடுத்தேன் இல்லையா? கண்ட்ரி நேம் கொடுத்தா அதை வந்து ஸ்ட்ரிங் ஃபீல்டாக மாற்றிக்கணும். ஓகே, எக்ஸ்பிரஷன் இங்கே க்ரியேட் பண்ணது நான் இன்டீஜர்னு கொடுத்துருந்தேன். இது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி ப்ரிசிஷன் வந்து 500 மாற்றிக்கோங்க. தென் அப்புறமா ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபெயில் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ மை ஜாப்ஸில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டாவை வெரிஃபை பண்ண போகிறோம். கண்ட்ரி நேம் பாப்புலேட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. கண்ட்ரி நேம் பாப்புலேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அன்கனெக்டட் லுக்கப். அன்கனெக்டட் லுக்கப்பில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்.
ஓகே. இப்போ பாருங்க, கோட் நம்பர் 1க்கு இந்தியா, கோட் நம்பர் 1க்கு 1 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்தியா அப்படின்னு பாப்புலேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லுக்கப் டேபிளில் அதே கோட் நம்பர் 1க்கு யூஏஇன்னு மாற்றிருக்கேன். சரியா? இப்போ இந்த கண்டிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக ரிட்டர்ன் லாஸ்ட் ரோன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ரிட்டர்ன் இந்த 1க்கு மேட்சிங்கில் லாஸ்ட் ரோ அப்படின்னா யூஏஇன்னு வரணும். தட் மீன்ஸ் எங்கெல்லாம் இந்தியான்னு வருதோ அங்கெல்லாம் யூஏஇ அப்படின்னு வரணும். ரைட்டா? இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் ரன் பண்ணுறேன். இந்த கொரி ரிசல்ட்டை நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படியே இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றது இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். வந்து ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள். ஜாப் நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு 2 ரிசல்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னாலும் இது பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1க்கு யூஏஇன்னு வருது. ப்ரீவியஸாக என்ன வந்தது, அதே 1க்கு இந்தியான்னு வந்தது. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ரிசல்ட் வருது, நம்மளோட மல்டிபிள் மேட்சஸாக இருந்தால் லாஸ்ட் ரோ அந்த மாதிரி தான். ரிட்டர்ன் எனி ரோன்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோ ரிப்போர்ட் எரர்னா எரர்னு வரும். அவ்வளோதான். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.